ஓ, அந்த மீன் பார்ட்டியா? சொல்லுப்பா. சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட வித்த நகை நீ எடுத்துக்கலாம். ஆனா வித்த நகை டெட் பாடி மாதிரி உடனே அதை எரிச்சு உருக்கிடுவோம். சரி, நான் வைக்கிறேன். இத போய் எங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன உருக்கிடு. வா போலாம். நம்ம நகையை உருக்கிட்டாங்களாமா? ஆமாமா, இனிமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சுத்துது. பார்வதி, இவ செஞ்சிருக்கிற வேலை. டேய், வாடா. இல்ல, பேசும்போதெல்லாம் என்னமோ உலகம் தெரிஞ்சா எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானமா போயிடுமேடா. அந்த பூக்கட்டு அதே மாதிரி நான் வாங்கியாவது வச்சு தொலைச்சிருப்பேன். மா, ஆனா இத கூட அந்த கடைக்காரன் தான் சொல்லியிருப்பான். விஜய நகையை தானே வித்தீங்க, அதுக்காக இப்ப என் நகையை வச்சு வாங்க சொல்றியா? கொஞ்ச நாள் கழிச்சு நான் தங்கத்திலே வாங்கிடுறேன். ஏய், எப்படியா? நம்ம சொன்னது சரிதான். இவங்க 2 பேரும் ஜெயில்ல இருக்க வேண்டியவங்க தான். அங்கிள், மனோஜ் வீட்டுக்கு வந்தாரா? இவ்வளவு நேரம் இங்கேதாமா இருந்தா. ஏய், பேசாம சாப்பிடு. அவன் ஏதாவது வேலையா போயிருப்பான், வந்துருவான். முடிப்பா, இவ்வளோ பெரிய முடிப்பாருப்பா. 3 பேரும் எவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கீங்க. பார்லர் அம்மா, நீ தான் எப்பவும் தலைவிரி கோலமாவே சுத்திட்டு இருக்கிற. ரோஹிணி, எனக்கு கொஞ்ச நாளா ட்ரை ஸ்கேல்பா இருக்கு. ஏதாவது ஷாம்பு ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். இப்ப ஆராய்ச்சி முக்கியமா? ஆம்பா, முக்கியம்தான்பா. யார் முடின்னு தெரியணும்பா. ஏங்க? ஆமா, ஒரே கலர்ல தான் இருக்கு. அதை எடுக்க சொல்லுவானாட்டு இருக்கு. முடிய தூக்கி போட்டு சாப்பிடுறான். சாப்பாட்டுல முடி விழுது மட்டும் அவங்க கையில இது மாட்டிருந்துச்சு. இந்த முடிய வச்சே உன் சோழிய முடிச்சிருந்திருப்பாங்க. சாப்பாடு செய்யும் போது ஏதாச்சும் முடி விழத்தாம செய்யும். மீனா, ரவி ரெஸ்டாரண்ட்ல நீ மாட்டிக்க. இங்க பாரு, இவ்வளோ பெரிய முடி. இது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா வாங்க. ஆனா எனக்கு வேற மாதிரி சொல்லியிருக்காங்களே. என்ன சொல்? முடி வேற இவ்வளோ நீளமா இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கெட்டது. மா, அதே மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. அப்பா, ஏதோ கெட்டது வரப்போகுதுப்பா. அத உனக்கு வந்து மனோஜ், இல்ல இல்ல, நான் டீலரை பார்க்க போயிட்டு இப்பதான் வந்தேன். அம்மா இருக்கீங்க. சரி ஆண்டி, நீங்க வாங்க சாப்பிடு. நகை எங்க? எந்த நகை? அது பீரோக்குள்ள இருக்கு. அதையும் கேக்குறீங்க? அதை எடுத்துட்டு வந்து மீனா கையில் கொடு. என்ன எதுக்குன்னு கேக்குற? அவனங்க தான் அது கேக்குறாங்கல்ல, எடுத்துட்டு வந்து கொடு. ஓஹோ, அப்போ எல்லாம் ஒரு டிராமா தான். கண் துடைப்பு. ஆண்டி, மீனா தான் அந்த நகை எதுவும் வேணான்னு சொன்னாங்க. முத்து தான் வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னாங்களே. சபதத்தை வாபஸ் வாங்குற ஐடியால இருக்காங்க போல. ஓ, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே ரோஹிணி. அப்படியே நகை மறந்துட்டேன் பாரு. மலேசியால இருந்து அப்படி ஒண்ணு வரவே இல்லையே. டேய், அதெல்லாம் வரும்போது வரும்டா. ஓ, ஸ்ருதி, இவர் என்ன புதுசாவா பேசுறாரு? இதெல்லாம் கேட்க போனா தேவையில்லாம நமக்கு தான் தரத்துல கழுத்துல மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு பத்திரகாளி மாதிரி வந்து குதிச்ச. நகையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து நகை கேக்குற. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது எப்படிப்பா? சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் செய்யாம அப்படியே விட்டுறலாமா? ₹1 அதை கொடுத்தியாடா? நீ எல்லாம் அம்மா, அதெல்லாம் கொடுத்துடலாமா? அன்னைக்கு என் மம்மி வந்து ஏதோ பேச போய் தான் மீனா நகையை கொடுத்தாங்க. பிரச்சனை இல்லம்மா. அத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? மாத்தி பேசுவான். ஏ மீனா, உன்ன கொஞ்சம் ரோஷக்காரின்னு நினைச்சேன். நகையே போட்டுப்பேன். அப்புறம் எதுக்கு நகையை கேட்டுட்டு வந்து நிக்கிற? அதெல்லாம் உனக்கு நகை இருக்கா இல்லையா? இவனை நம்பி எதையா வீட்டுல வைக்க முடியுமா? ஆண்டி பாருங்க, அவர் எப்படி எல்லாம் பேசுறாரு.
இது இருக்கு, எடுத்துக்க சொல்லுங்க. எடு மீனா. உன் நகையெல்லாம் நான் எதுவும் எடுக்கல, எல்லாமே இருக்கு. எங்க போலாமா? சரி போலாம். நாங்க வெளில போயிட்டு வந்துடுறோம்பா. போயிட்டு ஏய், வாங்க இரு, மாமா. இரு, இரு. அடிபட்டதே சரியாயிருச்சா? ஏன் விரல்ல எதுவும் அடிபடலையே, சரியா தானே இருக்கு. அப்ப கை இருங்க சரி மாமா. ஏங்க இப்ப எதுக்கு நகையை வாங்கிட்டு கூட கேட்டிருக்கலாம். அம்மா வந்திருந்ததுன்னு வச்சுக்க, அவங்களே இந்த நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீ இந்த கடையில நம்ம கேக்குற மாதிரி செயின் அதெல்லாம் கிடைக்கும்ல? கிடைக்குங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கடை தான். வாங்க. சரி வா. உங்களுக்கு இன்னொரு கடை இருக்குல்ல, ஆமா. நாங்க அங்கதான் அடிக்கடி நகை வாங்குவோம். அப்படிங்களா? நான் ஒரு செயின் பார்க்கணும். உட்காருங்கம்மா. உட்காருங்க. எந்த மாதிரி மாடல்மா பாக்குறீங்க ரெட்டை சொல்லுங்க. செயின் மாதிரி. நீங்க செயினை காட்டுங்க. சரிங்க. எங்க இது பாருங்க. ஏங்க பாட்டிக்கு தானுங்க வாங்குறோம். உனக்கு நல்ல எவ்வளவு வருது? ஆ, இது ஒரு 4 சவரன் கிட்ட வருதுமா. இது ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். எங்க கிட்ட நகை இருக்குது, அதை கொடுத்துட்டு இதை மாத்திரம் சார். கொடுங்க. நீயே கொடுத்துரு. ஏன்பா பார்த்து வாங்க மாட்டியா? போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா, போ. இதை எடுத்துட்டு போங்க. இந்தாங்க. லட்சக்கணக்கில் வாங்குறோம், இது கூட அவங்க செய்ய மாட்டாங்களா? என்னவோ போங்க.